Dear students, plus 2 Maths, Chapter 6, Applications of Vector Algebra, Vector இயற்கணிதத்தின் பயன்பாடுகள். Example 6.28. Find the angle made by the straight line x plus 3 by 2 equal to y minus 1 by 2 equal to minus z by 1 with the coordinate axis. Equation of the given straight line வந்து நம்ம எழுதிக்கலாம். x plus 3 by 2 equal to y minus 1 by 2 equal to minus z by 1. இது வந்து கொடுத்துருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸோட மேட் பண்ணுற ஆங்கிள் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிறது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிக்கலாம். இங்கே வந்து z டேர்ம் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை. எக்ஸ் ப்ளஸ் 3 by 2 is equal to y minus 1 by 2 is equal to z minus 0. இந்த மைனஸை கீழே கொண்டு வந்துடுறோம். minus 1. இப்போ இதுக்கு இந்த லைனுக்குரிய பேரலல் வெக்டர் அப்படின்னு பார்க்கும்போது b வெக்டர் ஈக்குவல் டு 2i ப்ளஸ் 2j மைனஸ் k வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். இதனுடைய யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கிறோம். நம்ம யூனிட் வெக்டர் வந்து 2i ப்ளஸ் 2j மைனஸ் k பை மாடுலஸ் ஆஃப் b வெக்டர். மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். இதோட வேல்யூ வந்து நமக்கு 4 ப்ளஸ் 4 ப்ளஸ் 1 ரூட் 9 அப்படின்னு வந்துடும். அதனுடைய வேல்யூ வந்து 3 அப்படின்னு கிடைக்குது. இப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த யூனிட் வெக்டர் பி வெக்டர்ஸ் ஆர், இது வந்து நம்ம 2/3 அப்படின்றது டைரக்ஷன் கொசைன்ஸ். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 2/3 மைனஸ் 1/3. அதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2/3, காஸ் பீட்டா ஈக்குவல் டு 2/3, காஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் 1/3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ஆங்கிள்ஸ் made by the unit vector b with the positive x-axis, y-axis and z-axis respectively அப்படின்னு எடுத்துக்கிறோம். As the angle between the given straight line with the coordinate axis are same as the angle made by b vector with the coordinate axis. கொடுத்துருக்கிற லைன் மேட் பண்ணுற ஆங்கிளும் இந்த பி வெக்டர் மேட் பண்ணுற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அதனால் காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2/3 அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2/3, காஸ் பீட்டா ஈக்குவல் டு 2/3னா பீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2/3, காஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் 1/3னா காமா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/3 அப்படின்றத நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. Example 6.29. Find the acute angle between the straight lines r vector equal to I plus 2j plus 4k plus t times 2i plus 2j plus k and the straight line passing through the points 5, 1, 4 and 9, 2, 12. இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற லைன் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இதில் பேரலல் வெக்டர் வந்து நமக்கு இந்த டி டைம்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதுதான் நமக்கு பேரலல் வெக்டர். அதனால் பி வெக்டர் ஈக்குவல் டு 2i ப்ளஸ் 2j ப்ளஸ் கேன்னு எழுதிக்கலாம். அதுக்கடுத்து 2 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாயிண்ட்ஸுக்குரிய டைரக்ஷன் ரேஷியோஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். 5, 1, 4, 9, 2, 12. ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா x2 மைனஸ் x1, y2 மைனஸ் y1, z2 மைனஸ் z1. அதனால் 9 மைனஸ் 5 4, அதுக்கப்புறம் 2 மைனஸ் 1 1, 12 மைனஸ் 4 8. இதுதான் வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ். வெக்டர் நம்ம டி வெக்டர் எழுதிக்கலாம். இப்போ டி வெக்டர் ஈக்குவல் டு 4i ப்ளஸ் j ப்ளஸ் 8k. Therefore, the acute angle between the given two straight lines is the angle between the vectors b vector and d vector. Acute angle கேட்டாங்கனாலே நம்ம cos theta தான் யூஸ் பண்ணணும். Cos theta is equal to b vector dot d vector by modulus of b vector into modulus of d vector. இப்போ வந்து b vector வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கேன், d vector எழுதியிருக்கேன். b vector dot d vector வந்து i காம்பனண்ட் மல்டிப்ளை பண்ணிக்கணும், j காம்பனண்ட் மல்டிப்ளை பண்ணணும், k காம்பனண்ட் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 4s are 8, 2 1s are 2, 1 8s are 8. இப்போ இதில் எல்லாமே ஆட் பண்ணோம்னா 18. மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 4 ப்ளஸ் 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 விச் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வந்துடும். மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர் அப்படின்னு பார்க்கும்போது 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர், அது 16 ப்ளஸ் 1 ப்ளஸ் 64ன்னு வந்துடும். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா 81. அதனுடைய ஸ்கொயர் ரூட் வந்து பார்த்திங்கன்னா 9. Therefore, cos theta is equal to b vector dot d vector by modulus of b vector into d modulus of d vector எழுதியிருக்கும். மேலே வந்து 18 சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம், கீழே 3 into 9 எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணோம்னா நமக்கு இப்போ 18க்கும் 3க்கும் கேன்சல் பண்ணோம்னா 6 டைம்ஸ் வந்துடும். இதுக்கு 6/9 இருக்கும். இது வந்து 3ஆல் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 2 3s are 6, 3 3s are 9, 2/3. therefore cos theta is equal to 2/3 கிடச்சிருக்கு. therefore theta is equal to cos inverse of 2/3. அடுத்தது example 6.30. Find the angle between the straight lines x minus 4 by 2 equal to y minus 1 equal to z plus 1 by
z plus 1 by minus 2 and x minus 1 by 4 equal to y plus 1 by minus 4 equal to z minus 2 by 2 and state whether they are parallel or perpendicular அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ given lines எல்லாமே ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்குது. கீழே இருக்கிற காம்பனன்ட்ஸ் வச்சுட்டு நம்ம b வெக்டர் எழுதிக்கலாம். b வெக்டர் ஈக்குவல் டு 2i ப்ளஸ் j மைனஸ் 2k. அதே போல் d வெக்டர் வந்து 4i மைனஸ் 4j ப்ளஸ் 2kன்னு எழுதியாச்சு. இப்போ b வெக்டர் டாட் d வெக்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். இது ரெண்டுக்கும் டாட் எடுக்கும்போது 3 4s are 12. அதுக்கப்புறம் 1 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 2 இன்ட்டு 2 மைனஸ் 4 வந்துடும். இது எல்லாத்தையுமே கேன்சல் 12 மைனஸ் 8 b வெக்டர் வந்து 3i கிடையாது 2i ப்ளஸ் j மைனஸ் 2k. d வெக்டர் வந்து 4i மைனஸ் 4j ப்ளஸ் 2k. இது ரெண்டுக்கும் டாட் எடுக்கும்போது 2 4s are 8 ப்ளஸ் 1 மைனஸ் 4 இங்கே வந்து மைனஸ் 4 8 மைனஸ் 8 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருது. காஸ் தீட்டாவுக்குரிய ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா b வெக்டர் டாட் d வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் d வெக்டர். b வெக்டர் டாட் d வெக்டர் நமக்கு 0 கிடச்சிட்டதுனால இதை கண்டுபிடிக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்ருக்கேன். அதனால் சப்ஸ்டியூட் பண்ணாலும் அது 0 தான் வரப்போகுது. அதனால் ஈக்குவல் டு காஸ் தீட்டாஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது. அதனால் தீட்டாஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு π/2. இந்த ரெண்டு லைனுக்கும் இன்பிட்வீன் இந்த ஆங்கிள் π/2 வர்றதுனால கட்டாயமாக இந்த லைன்ஸ் வந்து பேரலாக இருக்காது. என்னவாக இருக்குன்னா பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். தேங்க்யூ.